ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே எப்படி பர்மனெண்ட் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இந்த கிளாட்டோட பிராண்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கோம்ப் எடுத்திருக்கேன். ஐகானிக்கோட ஹேர் அயனிங் மிஷின் ஒன்று எடுத்திருக்கேன். அதே பிராண்டோட ஹேர் ட்ரையர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செக்ஷன் கிளிப்பு, ஒரு பவுலு, ஒரு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு, சீரம் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரீக்ஸோட பிராண்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெடல் கோம்பு. இப்போ ஆக்சுவலாக என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. நான் ஒரு 3 இயர்ஸாகவே இந்த ஸ்மூத்னிங் ப்ராசஸ் வீட்டிலே தான் பண்ணிகிட்ருக்கேன். தங்கச்சி தான் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வாஷ் பண்ணியிருக்கணும் ஷாம்பு போட்டு. நமக்கு அந்த ஆயில் கண்டென்ட் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது, டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ராப்பராக நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேரை நல்லா காய வச்சிடணும். ட்ரையரை போட்டு நல்லா காய வச்சிடணும். ப்ளோ ட்ரை பண்ணிடணும். அந்த ஸ்மூத்னிங் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேர்லேருந்து 1 இன்ச் கேப் விட்டுட்டு தான் நம்ம அந்த க்ரீம் அப்ளை பண்ணணும். தின் லேயராக எடுத்து இந்த மாதிரி க்ரீமை நம்ம அப்ளை பண்ணி ஈவனாக மேலேருந்து கீழே வரைக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கோம்பு வச்சு நல்லா சீவிடணும். இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். கொஞ்சம் லேயராக எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லாக இப்படி தான் பண்ண போகிறோம். என் தங்கச்சி தான் எப்போவுமே எனக்கு பண்ணிவிடுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் சொன்னேன் இப்படி தான் பண்ணணும்னு, அதே மாதிரி தான் பண்ணிவிடுவாங்க. நான் பார்லர்லாம் போய் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் பார்லரில் பண்ணேன். அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து க்ரீம் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 45 மினிட்ஸ் நான் வச்சுட்டு என்னோடய ஹேரை நார்மல் வாட்டரில் நான் வாஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஹேரை நல்லா ப்ளோ ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணணும். ஸோ என்னோடய ஹேரை ஸ்ட்ரைட்டாக நான் ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஹேரை இதே மாதிரி செக்ஷனாக எடுத்துகிட்டு கொஞ்சம் முடியாக எடுத்து நம்ம எப்படி க்ரீம் அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி கொஞ்சம் லேயராக எடுத்து இந்த மாதிரி ப்ராப்பராக நான் அயனிங் பண்ணிக்கிறேன். அயனிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நியூட்ரலைசர். இந்த நியூட்ரலைசர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, க்ரீம் போடுறது நம்ம ஹேரை ஸ்ட்ரைட்டாக ஆக்குறதுக்கு. இந்த நியூட்ரலைசர் அதை நல்லா ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இந்த நியூட்ரலைசர் அப்ளை பண்ணுறோம். இதே சேம் மெத்தட் தான். நம்ம க்ரீம் எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி தின் செக்ஷனாக எடுத்து அதில் நம்ம நியூட்ரலைசர் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். இது நம்ம ரூட்டில் படலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நியூட்ரலைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என்னோடய ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹேரை ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ப்ராசஸ்லாம் முடிஞ்சு. இதான் ஃபைனல் ரிசல்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.